Hi guys, இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்பெரி கட்டிங்ஸ்லேருந்து பிளான்ட் எப்படி உருவாக்கலாம். ஸோ உங்களோட வீட்லேயே ஈஸியாக எந்தெந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வரும், அதாவது இந்த மாதிரி மல்பெரி கட்டிங்ஸ், ஃப்ரூட் பிளான்ட்ஸு, ஹெர்பல்ஸு, மெடிசனல் பிளான்ட்ஸு, இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லேருந்து ஈஸியாகவே வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில டிப்ஸை மெயின்டைன் பண்ணி ரூட் ஃபார்மேஷன் பண்ணிக்க முடியும், செடிகள் வளர வைக்க முடியுங்க. ஸோ அது எப்படிலாம் பண்ணலாம், ஸோ அது என்னென்ன பிளான்ட்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு வீடியோவை பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மல்பெரி பிளான்ட்டை தான் உருவாக்க போகிறோம். ஸோ அதாவது ஒரு சில கட்டிங்ஸில் இருந்து நம்ம மல்பெரி பிளான்ட்ஸ் வந்து ரூட் வர வச்சு அதுக்கு எந்த மாதிரியான டிப்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும், எந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக வர வைக்கலாம் அப்படின்ற கம்ப்ளீட் வீடியோ தாங்க இருக்க போகுது இது. ஸோ என்னோட பேர் ரமேஷ், எம்எஸ்பி ரோஸ் கார்டன். ஸோ நம்மகிட்ட நிறைய ஃப்ரூட் பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்குது. வேணுன்றவங்க மறக்காமல் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வெப்சைட்டில் வேறு செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய விதமான கட்டிங்ஸ் டைப்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அது எல்லாமே ஒன்று டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் கட்டிங்ஸ் தாங்க. ஸோ கட்டிங்ஸ் எப்பவுமே நீங்கள் எடுக்கும் போது ஒரே ஒரு குச்சி 2 குச்சி அந்த மாதிரி எடுக்காதீங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 ஸ்டிக்காச்சும் கிடைக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஃபீட் 3 ஃபீட் ஆச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பயுமே பிளான்ட் வந்து மேக் பண்ணும்போது நம்ம எடுக்கிற எல்லா ஸ்டிக்குமே, அதாவது குச்சிகள் இருந்து நம்ம வேர் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. 99% எல்லாத்துலேயும் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராதுங்க. ஸோ ஒரு 10 ஸ்டிக் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 6 ஸ்டிக் 7 ஸ்டிக் வரலாம். அது நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அதை பொறுத்த மாதிரி. அதனால தான் நீங்கள் வந்து ஒரு 5 ஸ்டிக்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 ஆச்சும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளான்ட் வந்துடும். ஸோ மினிமம் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பென்சில் திக்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த சைஸ் தாங்க இருக்கணும். அதோட பெருசாக, அதாவது அதோட சின்னதாக இருக்கக்கூடாது. சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகி குச்சிகள் பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கட் பண்ணும்போது இந்த மாதிரி அதாவது தோல் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வந்து எடுக்காத மாதிரியும் சேஃப்டியாகவும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேமேஜ் இருக்கும்போது சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா குச்சிகள் காஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ கட்டிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாட்டாக இருக்கணும். ஸோ மேலேயும் பார்த்திங்கன்னா ஸ்லாட்டாக கொடுத்துக்கோங்க. ஒரு 2 இல்லைனா 3 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து துளிர்கள் வர மாதிரி நோட்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ குச்சியோட லென்த் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10லேருந்து 15 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாகவும் கட்டிங் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கலாங்க. ஸோ ஒரு சில வெரைட்டிக்கு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ரூட்டிங் ஃபார்மேஷனுக்கு கொஞ்சம் அதிகமான ஏரியா இருக்கும். ஸோ அதனால தான் ஸோ இந்த மாதிரியும் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட்டிங் கொடுத்தாச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபங்கிசைடில் டிப் பண்ண போகிறோம். இது ஃபங்கிசைடு என்ன அப்படின்னா சாஃப் தாங்க. ஸோ சாஃப் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டருக்கு ஒரு 5 கிராம் வந்து சாஃப் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாகவே நம்ம நனைச்சி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம கொடுக்குற நம்ம கட்டிங்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே நனைச்சி எடுத்துடுறோம். ஸோ இதில் ரூட் ஃபார்மேஷன் வந்து சில பேர் வந்து நம்ம அந்த நோடு இருக்கிறதாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க, நீங்கள் எங்கே கட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ இது ஃபங்கிசைடு எதுக்கு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இதுக்கு ரூட்டிங்க்கு எதுவும் வச்சு கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூட்டிங்க்கு எதுவும் கொடுக்க போகிறது இல்லைங்க. ஸோ நம்ம செடிகளில் இருந்து அதுவே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரூட் ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு 20 டேஸ் வந்து வாட்டர் கண்டென்ட் எலாபரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம நிழலில் யூஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ அப்படி வைக்கும் போது நமக்கு ஈஸியாகவே ரூட் ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா செடிகளுக்கும் இதே மாதிரி தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஸோ எல்லா செடிகளுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கிளைமேட் இருக்கும், ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 to 15 வெரைட்டிஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரூட் ஃபார்மேஷன் ஆகும். மற்றதுக்கும் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகும். பர்சன்டேஜ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் 100 செடி போட்டிங்கன்னா 1 or 2ல் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரூட்டிங் பவுடர் இல்லாமல் இல்லை ரூட்டிங் ஹார்மோன்ஸ் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரூட் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எது இதெல்லாம் ஈஸியாக வரமைக்க முடியுமோ அதை மட்டும் நம்ம சொல்லித்தரோம். சாயில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோகோபித் 1%, ரெட் சாயில் 1% ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டு பாட்டிங் வச்சாச்சு. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா பாட்டிங் ஃபில் பண்ணும் போது கொஞ்சம் டைட்டாக ஃபில் பண்ணணும். ஏன்னா நம்ம தண்ணி விடும் போது லூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஸ்டிக் வந்து சாயும் அந்த மாதிரியான இஷ்யூக்காக ஸோ நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நல்லா சூப்பராகவே இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குறதும் பார்த்திங்கன்னா நட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் கொடுத்துடணும். ஒரு பாட்டுக்கு 2 நடலாம். நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 inch பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 4 inch பாட்னா மேக்ஸிமம் ஒரு 5 கட்டிங்ஸ் மாதிரி ஒரே பாட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு நிழலான பகுதியில் ஒரு 20 டேஸ் வச்சுருங்க. ஸோ 20 டேஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக இங்கேருந்து சிறு சிறு கிளைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது க்ளோஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த வெரைட்டிக்கு க்ளோஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரூட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன ஒன்று அப்படின்னா நமக்கு இதோட தண்டில் இருக்க வாட்டர் கண்டென்ட் மட்டும் எலாபரேட் ஆகக்கூடாது. அதனால தான் நிழல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னும் இந்த மாதிரி என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸில் அடுத்து என்ன பிளான்ஸ் வந்து இதே மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். டாட்டா பாய் பாய். ஸோ அடுத்த வீடியோ நாம் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்றேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கள்ளி வெரைட்டி தாங்க, ட்ராகன் ஃப்ரூட்டு பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கட்டிங்ஸ் மூலம். ஸோ உங்களுக்கு இன்னும் வேறு எதுனா இந்த மாதிரி கட்டிங்ஸ் மூலம் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதுவும் நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணலாம். ஓகே பாய்.